இவங்களுக்கு உங்களோட பேர் இவங்க பேசுவாங்க. என்ன சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்க? பேர் என்ன சொல்லுங்களேன். அவட பேர் சனுஷ்கா. பேச மாட்டாங்க. நீங்க இதர்ஷனா? உங்களோட பேர் அப்படி இருக்கு. வெண்டைக்கு என்ன சமையல்? ரெண்டா பிரிச்சிருக்கீங்க என்ன? வாங்க உள்ள வாங்க. ஏன்னு சொன்னா குடும்பங்கள் எத்தனை பேர், 3 பிள்ளைகளும் 2 அப்பாவும் அம்மாவும் வாழ்றது இப்படித்தான். இந்த இதுக்குள்ள வாழ்றாங்க இந்த காலகட்டத்துல. இப்படியான ஒரு வீட்டுல அதுவும் மோளை இந்த பார்த்தா இந்த மேல வெளிச்சம் தெரியுதா? வெளிச்சம் தெரியுமா நினைக்கிறேன் வீடியோக்கு. அந்த உள்ள ஒளி தர்றது அப்ப அப்படி இருந்தாலே ஒழுகும். மழை டைம்ல ஒழுகும். இந்த பெரிய ஒரு வெளிச்சம் தெரியுதா? பெரிய ஒரு ஓட்டொன்றை. எத்தனை வருஷம் நீ கல்யாணம் கட்டி? 9 வயசு. 9 3 வயசு. பின்னாளுக்கு 5 மாசம். அதுதான் சொல்லுனேன் நானா. தாயின் அரவணைப்பு கட்டாயம் வந்து பிள்ளைகளுக்கு வேணும். பேரெல்லாம் வச்சுட்டீங்க. என்ன பேர் அழகு? பகிஷ்குமார். என்ன இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்ப நான் எங்க நிக்கிறேன்னா மட்டக்களப்பு மாவட்டத்துல நிக்கிறேன். வளமையா சொல்றல எந்த இடம்னு சொல்றல. ஆனா இப்ப இனிமே வர வீடியோஸ்ல சொல்லுவேன். என்னன்னு சொன்னா திருகோணமலை மாவட்டத்துக்கும் போயிட்டு வீடியோஸ் எடுத்து நான் போடுறேன். அதனால கட்டாயம் சொல்லணும் தானே. அதனால இப்ப நிக்கிறது சொந்த ஊரான மட்டக்களப்பு மாவட்டத்துல நிக்கிறேன். இப்ப நான் இங்க வந்திருக்கிறதுக்கு ஒரு குடும்பத்தை பக்கம் தான் வந்திருக்கிறேன். இப்ப நார்மலா சொல்லணும்னு சொன்னா ஒரு குடும்பத்துல ஆண்கள் தான் வேலைக்கு போயிட்டு அவங்களோட குடும்பத்தை வந்து பார்த்து ஒரு வாழ்க்கையை நடத்துவாங்க. ஆனா சில குடும்பங்கள்ல அப்படி இல்லை. பெண்கள் ஏதோ ஒரு கட்டாயத்தால பெண்கள் வேலைகளுக்கு போயிட்டு தன்னை பிள்ளைகளை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா அமையும். இப்ப அப்படி ஒரு குடும்பத்தை பக்கம் தான் வந்திருக்கிறார். இங்க வந்து ஒரு கணவர் வந்து வேலைக்கு போறல. அது ஒரு காரணம். அந்த காரணம் என்னன்னு கேட்போம் அந்த கடை தொடர்ச்சியா. இப்ப அந்த அக்கா தான் வேலைக்கு போயிட்டு தன்னை 3 பிள்ளைகளையும் கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப போயிட்டு இப்ப நார்மலா வந்து அவங்கள பற்றி எனக்கு அவ்வளவுதான் தெரியும். கணவர் ஏதோ ஒரு காரணத்தால வேலைக்கு போறல. ஆனா அதனால இவங்களோட மனைவி வேலைக்கு போயிட்டு 2-3 பிள்ளைகளையும் பார்க்காங்க. இப்ப அவங்கள போயிட்டு எப்படி எனக்கு புது அனுபவமா இருக்கு. என்ன சொன்னா இது வந்து நான் எடுக்கும் போதே வந்து யோசிச்சேன். வந்து ஒரு சின்ன குழந்தை கூட இருக்கு. சின்ன குழந்தைய உங்களோட அம்மாட்ட விட்டுட்டு தான் அந்த அக்கா வேலைக்கு போறாங்களாம். அப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் கஷ்டம் தானே. சின்ன பிள்ளைகளுக்கு தாயின் அரவணைப்பு வேணும் இந்த கட்டத்துல ஒரு பிறந்த பிள்ளைக்கெல்லாம். அப்படி அதெல்லாம் ஒரு தியாகம் வச்சுதான் அந்த அக்கா குடும்பத்தை பார்க்கணும்ன்றதுக்காக வேலைக்கு போறாங்க. இப்ப போயிட்டு நம்ம கேட்போம் இப்படியான கஷ்டங்கள் அந்த அக்காவுக்கு என்ன உதவி தேவைப்படுதுன்னு கேட்டு நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செஞ்சு கொடுப்போம். ஓகே, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நார்மலா போயிட்டு அந்த அக்கா எப்படி வாழ்றவன்னு நம்ம கேட்போம். இது வந்து இந்த இடத்துல பார்த்தா சரியான மரங்கள், நிறைய மரங்கள் இருக்கு. நல்ல காத்தோட்டம். இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த மரத்துக்கு நினைக்கிறது கூழ்மையாகவும் இருக்கு. அக்கா வாங்க வாங்க வாங்க. மூணு பிள்ளைகள்லாம் என்ன உங்களுக்கு? 3 பேர் இருக்காங்க. சத்தம் போட்டு பேசுனீங்கன்னா சரி. நம்ம இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியும் தானே. வீடியோ மூலமா உங்களோட கஷ்டத்தை நீங்க சொல்ல போறீங்க. இப்ப இதுல இருக்கிறீங்க. இதுல இருக்கீங்க. உண்மையில இதுல இருக்கீங்க. மழை டைம்ல எல்லாம் தண்ணி அதுன்றதுல மழை டைம்ல சில வேலை ஒளிவுதான் நேரங்கள்ல பாத்திரங்களை வைக்கிறேன். அப்ப அநேகமா வந்து தண்ணி எல்லாம் உள்ளுக்கு கடும் தண்ணி வருமே. தண்ணி வாரதுதான். எப்படி இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப நான் நார்மலாவே முன்னுக்கு சொல்லி போட்டு வரும்போது என்ன சொல்லி போட்டு வந்தேன்டா, சில குடும்பங்கள்ல வந்து கணவர் வேலைக்கு போகாம என்ன ஏதோ ஒரு காரணத்தால அவங்க போகாத காரணத்தால நீங்க போகக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாமையும். இப்ப நீங்க வந்து கணவர் என்ன காரணத்துக்காக வேலைக்கு போகல. இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க, உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குன்னு என்ன கஷ்டத்தாலான வேலைக்கு போறீங்க. இப்ப இந்த பிள்ளைய நீங்க உங்களை அறிமுகப்படுத்தாக்கா கூட சொன்னது, உங்க அம்மாட்ட இந்த சின்ன பிள்ளை கை குழந்தைய நீங்க கொடுத்து போட்டுதான் வேலைக்கு போறீங்களா. அப்ப அதை கேட்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன சொன்னா உங்களோட தாயின் அரவணைப்பு வேணும் தானே பிள்ளைக்கு. என்ன சொல்லுங்கள்ல.
இப்ப வந்து என்ன காரணத்துக்காக அவரு வேலைக்கு போறல? அவரு மரத்தால விழுந்தவர். ஆ. குடும்பத்துல ஒரு கால்ல காடு வச்சிருக்காங்க. ஆ. மற்ற காலம் கொஞ்சம் பிரச்சனை. அப்ப ம். பெரிய வேலைகள் அவருக்கு செய்ய இயலாது. ஆ. போதிய வருமானமும் குடும்பத்துக்கு எடுக்கிறது ம். கஷ்டம். இப்ப அப்ப அவர் போகாததுக்கு காரணம், வேலைகளுக்கு போகாததுக்கு காரணம் மரத்தால விழுந்து காலையில நடக்க காலையில மாட்டாரு. என்ன? நடக்கலாம் அந்த வேலை செய்யறதுக்கு ஏற்ற அந்த பெரிய பெரிய வேலைகள் செய்ய ஆ. இயலாது. ஆ. அப்படி செய்ய முடியாதனாலதால ஒரு இந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு கஷ்டம். யாராச்சும் என்ன வருமானம்ன்றது கையில காசு வந்தா தானே வேலைக்கு அவர் இருந்திருக்க வேலைக்கு போயிருப்பாரு. ஆனா அவருக்கு இயலாததால நாம் வேலைக்கு நீங்க போறீங்க. அப்படி இப்ப எங்க அவருங்க கணவர் எங்க இப்ப? இன்னைக்கு காலையில அவங்க வீட்டை போகணும். வீட்டை போனவர்னு போனாங்க. இப்ப நீங்க இருக்கிற சூழல் பார்த்தா மேல என்ன நல்லா இருக்கு, பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கு. இப்ப எங்களுக்கு புதுசா இருக்கு இந்த வீடு எடுக்கும் போது நல்லா காத்தடிச்சு நல்லா இருக்கு. ஆனா வந்து வீடு தான் என்ன வீடு. மழை வீடு வந்து இப்ப எத்தனை வருஷம் நீ கல்யாணம் கட்டி? 15 வயசு தான். ஆ. இவைக்கு 9 வயசு மூத்தாளுக்கு. 9 இவருக்கு வந்து இப்ப 3 வயசு. 3 வயசு. 5 மாசம். சின்னாளுக்கு 5 மாசம். அதுதான் சொல்லுனேன் நானா. தாயின் அரவணைப்பு கட்டாயம் வந்து பிள்ளைகளுக்கு வேணும். பேரெல்லாம் வச்சுட்டீங்க, என்ன பேர் ஆளுக்கு? பேர் வந்து பகிஷ்குமார். பகிஷ்குமார். என்ன இவங்களுக்கு உங்களோட பேர் இவங்க பேசுவாங்க. என்ன சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்க? பேர் என்ன சொல்லுங்களேன். அவட பேர் சனுஷ்கா. பேச மாட்டாங்க போல. நீங்க? இதர்ஷனா. உங்களோட பேர் அப்படி இருக்கு. இப்ப 3 பிள்ளைகளையும் வச்சுட்டு நீங்க இந்த ஒரு குடிசைதான் வைக்கிறேன். குடிசைக்குலாம் வச்சுட்டு வாழ்றீங்க 3 பிள்ளைகளை. இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு உதவி திட்டங்கள் ஒன்றும் கிடைக்கலையா? இப்ப வீட்டு திட்டங்கள் அப்படி எல்லாம் கிடைக்கலையா? முயற்சி செய்தீங்களா? இன்னும் கிடைக்கல. என்ன நம்ம இதுக்கு கரண்ட் வசதி எல்லாம் இருக்கா வீட்டுக்குள்ள? கரண்ட் இல்ல. இப்ப நாங்க உள்ள வெளிச்சமா இருக்குமா? உள்ள போய் பாக்கலாமா? உள்ள போய் பாக்கலாமா? சரியா. நாங்க மட்டும் போய் இது பாக்குறோம். சரியா? நீங்க இருங்க. வெண்டைக்கு என்ன சமையல்? 2 பிரிச்சிருக்கீங்க. என்ன? வாங்க உள்ள வாங்க. ஏன்னு சொன்னா குடும்பங்கள் எத்தனை பேர்? 3 பிள்ளைகளும் 2 அப்பாவும் அம்மாவும் வாழ்றது இப்படித்தான். இந்த இதுக்குலாம் வாழ்றாங்க இந்த காலகட்டத்துல. இப்படியான ஒரு வீட்டுல அதுவும் மோளை பார்த்தா தெரியும். இந்த மேல வெளிச்சம் தெரியுதா? வெளிச்சம் தெரியுமா நினைக்கிறேன் வீடியோக்கு. அந்த உள்ள ஒளி தர்றது அப்படி இருந்தாலே ஒழுகும். மழை டைம்ல ஒழுகும். இந்த பெரிய ஒரு வெளிச்சம் ஒன்று தெரியுது. பெரிய ஒரு ஓட்டொன்றை. ஆனா வந்து நீங்க மழை டைம்ல இருக்கீங்களா? தலையில இடிச்சிட்டு பாத்தீங்கன்னு எங்களுக்கு பழக்கம் இல்லான்னு இப்படிதான் இருக்க முடியும். அதனால ஆனா மழை டைம்ல நீங்க இருக்கல. அதே மழை டைம்ல இருக்கலாம். இல்லைங்க நான் பார் சுவப்படுத்து நான் பார்த்த பொறுத்தவரைக்கு மழை டைம்லாம் இருக்கல கடுமையா. அப்ப எங்க இருக்கிறீங்க? வேற இடத்த தங்குறதா? அப்படின்னு. இப்ப பிள்ளைகள் எல்லாம் இப்ப ஸ்கூலுக்கு போறாங்களா? வளவு வந்து பெரிய வளவு. அதை கூட்டத்துக்கு டைம் போயிருங்க. நீங்களா செய்யறதெல்லாம் அப்படின்னு கஷ்டம்தான். அப்ப அதான் நான் யோசிச்சேன். இப்ப கணவர் வேலைக்கு போகாதது காரணம் அவருக்கும் ஒரு உடம்புல வருத்தம், காலை இல்லாததுன்றதான் அது போறல. மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. 3 பிள்ளைகளும் வளர்க்கணும். இப்ப இவங்க எல்லாம் தொடர்ச்சியா ஸ்கூலுக்கு போறாங்க தானே? என்ன இவ சின்ன பிள்ளை. இப்ப நம்மளா சொல்லுங்க. இப்ப நாங்க வந்து என்ன செய்யறோம்னு சொன்னா உங்களோட கஷ்டங்களை சொல்லி நாங்க உதவி எடுத்து கொடுக்குறோம். உங்களுக்கு முக்கியமா சொல்ல போனா இவங்களுக்கான படிப்பு செலவு தான் தெரியுது. இப்ப நீங்க வேலைக்கு போயிட்டு போதிய அளவு வருமானம் கிடைக்குதா? நீங்க போற வேலையில நாளைக்கு 1000 ரூபாய். 1000 ரூபா. நான் வந்து ஃபுல்லாவும் இல்லை. எங்கேயும் உங்களை தான் செய்கிறேன். ஒரு 15 நாள்.
அதுவும் 30 நாளும் இல்லையா? 30 நாள் இல்ல, எனக்கு ஒரு 15,000 ரூபாய்க்குள்ளதான் பெரிய வருமானம். அப்படித்தான் ஒரு check கொண்டு 15,000. வருவாங்க. அந்த செக் அதை எடுத்துதான் நான் இருக்கிற பால் மாவுல இருந்து இந்த இவருக்கு பால் மாக்கு சரியான செலவு வேணுமே. செலவுதான். நான் அதுக்குள்ள மாறி மாறி எல்லாம் செய்வேன், invest பண்றேன். அதோட டிரான்ஸ்போர்ட் செலவு உண்டது, மற்றது இவட ஸ்கூல் செலவு, மற்ற எல்லா செலவும் அதுக்குள்ளேதான் இருக்காது. ஒரு ஆம்பளை படியும் வேணும் பண்றதுக்காக அப்படி பெத்தெடுத்தீங்களா? அப்படித்தான். அப்ப தெரியுது. இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா 15,000 காணா என்ன காணா 30 நாளும் வேலை. அப்ப மத்த டைம் எல்லாம் வேற வீட்டுல தானே இருக்கிற? வீட்டுதான் வேலைகளுக்கு இதுவும் இல்ல. என்ன சொன்னா இப்ப எனக்கு ஒரு ஹெல்ப்பா கிடைக்கிறேன்னால நான் பிள்ளைகளோட இருந்துட்டு ஏதாவது வருமானம் கொஞ்சம் கூடிய மாதிரி வரக்கூடிய மாதிரி வீட்டோட இருந்து செய்யக்கூடிய வீட்டோட செய்ய அப்படி. இப்ப நான் கட்டாயமா உங்களுக்கு எடுக்கிறது காரணம் ஒரு கை குழந்தை இருக்கிறாங்க, அடுத்தது 2 பொம்பளை பிள்ளை. என்ன யாரு பார்த்தாலும் ஒரு தாய் இருந்து பாக்குற மாதிரி வராது தானே. அதான் நான் கட்டாயம் வந்தேன், நான் அவங்கள வீடியோ எடுத்து போடுவோம் என்று. இப்ப என்ன சொல்லணும்டா, என்ன வேலை செய்றீங்க நீங்க? ரிசப்ஷன் முன்னுக்கு ஆட்கள் அவங்க வந்து என்ஜிஓ தான், YNCO. அவங்க போய் அதோட ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் என்ஜிஓ இந்த இதான இப்ப நாங்கள் வெளியிடங்கள் இருந்து வருவாங்க, அவங்களுக்கு புக்கிங் கொடுக்கறது, புக் பண்ணணும், அதோட பில் போடணும், அதோட வாராக்களையும் ரிசப்ஷன்ல இருந்து செய்யணும். எத்தனை மணி தலை வேலை? எனக்கு 8 hours. காலையில நான் இங்க இருந்து 12 பஸ்ல போயிடுறேன். அங்க போனா 8:30 செய்வேன். 8 மணிக்கு தான் சைன் வைக்கணும், 8:30 தான் செய்வேன். தெரியுமா அவங்களுக்கு? எத்தனை மணிக்கு? இங்க 4 மணிக்கு வருவேன். 5 மணிக்கு தான் பஸ். அப்ப 5:45 ஆகும். நான் இன்றைக்கு இப்ப நாங்க வாரன்றதுக்காக நீங்க அப்படி வந்தீங்க. அது வரைக்கும் இந்த பிள்ளை உங்களோட அம்மாட. உங்களுக்கு சகோதரங்கள் எத்தனை? 2 பேர் பொம்பளை பிள்ளைகள். அப்படின்னு. அப்ப 2 பொம்பளை பிள்ளைகள். வேலைக்கு நீங்க போறதால உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்றாங்க உங்களோட அம்மா. நீங்க போகல, போன தானே என்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடலாம். அவரை நீங்க தானே பாக்குறீங்க உங்க கணவரை? அதான் இப்ப என்னோட இப்ப சொல்லப்போனா அப்பா இல்லாதாக்களுக்கு தான் இப்ப அநேகமான எடுத்த வீடியோஸ் எல்லாம் அப்படித்தான். அப்பா இல்லாதாக்களுக்கு தான் உதவி எடுத்து கொடுக்குறேன். இப்ப அப்பா இருந்தும் அவரால் ஒண்ணும் செய்ய முடியாது, கஷ்டம். உடம்பு நோவும் தானே, என்ன கால் ஏழாக்குள்ள என்ன அந்த கடினமான வேலைகளை செய்யல. அவரால் முடிஞ்சது செய்யறாரா? ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்ல போறீங்களா? இல்லையா? ஈஸியான வேலைகள் இருந்துட்டு சில வேலைகள் கிடைச்சா சின்ன சின்ன ஹெல்ப்கள் கிடைக்கும். நல்லா பாக்குறாரு அவங்கள. அவரு கிடைக்கிற நேரங்கள்ல பிள்ளைகளுக்குரிய சாப்பாடுகள் அப்படி என்ன அப்படி. இப்ப இவ்வளவுதான் உங்களோட வீடியோல வந்து நீங்க சொல்ல போறது, இவ்வளவுதானா? வேற ஒன்றும் இல்லையா? நீங்க இப்ப வேலைக்கு போறதால ஏதாச்சும் ஒண்ணு பிள்ளையோட இருக்கீங்களா அதுன்றது மட்டும்தானா? என்ன கத்துறீங்க? இப்ப அடுத்தது இன்னொரு பிரச்சனை என்ன, எனக்கு போய் சொல்றது. நான் இப்ப வீட்டுல வந்ததும் திருப்பி எல்லா வேலையும் செய்து இவ்வளவு அப்படி நைட்ல 12 மணி ஆகும் நான் நிக்கிறேன். அதுக்கு பிறகு எழும்பணும் 3 மணிக்கு திருப்பி காலையில எல்லா வேலையும். நீங்க தான் காலையிலயும் எல்லாம் இதெல்லாம் அந்த பார்த்தாலும் சரி பெரிய ஒரு அளவு அதெல்லாம் கூட்டி பெருக்கி எல்லாம் நீங்க வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு போட்டுதான் நீங்க அடுத்த கட்டமா அங்க போற. ஈவினிங் வந்து என்ன வேலை செய்வீங்க? சமைக்கிறதா, கூட்டுறதா? அவங்கள படிப்புக்குரிய அந்த கோம்பத்தது அந்த இதுகள் அப்படி என்ன? அப்ப நீங்க தான் செய்யறீங்க, அப்ப அவர் ஒண்ணும் செய்யறலையா? அவர் வந்து அத நான் கேக்குறேன். நீங்க போனா சின்ன சின்ன வேலைகளை ஒண்ணும் செய்யல. இப்ப அவர் காலையில் அதனால நிரந்தரமான ஒரு தொழில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அவருக்கு. வற்புறுத்தி சொல்றல அவரு சில நேரங்கள மனசு வச்சா செய்வாரு. அப்படி சொல்றீங்க என்ன? நினைக்கிற நேரங்கள மற்ற நேரம் அம்மாட்டையும் கூப்பிட்டு அம்மா சில நேரம் அவர் வெளியில போயிட்டாங்க. தங்கச்சி வாங்க. தங்கச்சி எத்தனை மணி சொன்னீங்க? எத்தனை மணி சொன்னீங்க?
4ஆம் ஆண்டு. நல்லா படிப்பீங்களா? படிக்கிறது கொப்பி எடுத்தா நித்திர வருதா இல்ல படிக்கணும் அந்த ஆர்வம் இருக்கா? சொல்லுங்களேன். இப்ப நீங்க சொன்னது அவ்வளவுதான கஷ்டம். இப்ப இந்த வீட்டை பார்த்தாலே சரி, இந்த வீட்டை வாழ்றதுன்றது சரியான கஷ்டம். மழை டைம்ல எல்லாம் இருக்கீங்களா உள்ளுக்குள்ள? நாங்க இப்ப உள்ள போய் பார்த்துனாங்க தானே. எப்படி எப்படி நீங்க அத மழை டைம்ல என்ன செய்யறீங்க? இப்ப எனக்கு என்னால நான் செய்ய வேண்டியது திரும்ப கிடுக மாட்டதான் திருப்பி ஓல கிடுக எடுத்து அதை பின்னி திருப்பி ஒவ்வொரு வருஷத்துக்கு மாத்தான் செய்து வரேன். ஒரு வருஷத்துக்கு இருக்காத ஒரு 10 மாசம் எனக்கு திரும்ப மாத்தணும் மாத்தி அது நீங்க தானே உங்களோட முயற்சி எல்லாம் செய்து கொண்டு படிக்கிறாங்களா கோப்பியோட என்ன வர மாட்டீங்களா? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குமாங்கள? கேள்வி ஒன்று கேட்குமா? இங்க வா. என்ன படிக்க போறீங்களா? சேர்த்து விடுவோமா? இங்க வாங்க வாங்க. அச்சா புள்ள தானே, வாங்க வா. வர மாட்டீங்களா? பேக் கொண்டு வாங்கி தருவேன், புத்த பேக். என்ன எழுதுறீங்க காட்டுங்க. வா. என்ன எழுதுறீங்க? கத்த கூட. அப்ப நான் தூக்கல. சரி, ஓகே ஓகே. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, நம்மளோட எதிர்காலம் இப்படிதான் இருக்கும், அதுல மாற்றம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லைன்ற மாதிரி. மாற்றம் இல்ல, நீங்க எல்லாம் நம்பிக்கையா இருக்கிறது தானே. நம்பிக்கை வச்சிருந்தேன் நான். இப்ப நம்பிக்கை குறைஞ்சு கொண்டே போகுது. ஏன் குறையிறது காரணம் விலங்குல மாற்றம் இல்ல. மாற்றம் இல்ல. நீங்க எப்படி முயற்சி செஞ்சாலும் எப்படி உழைச்சாலும் வாழ்க்கை, உங்களோட வாழ்க்கை வந்து கஷ்ட நிலையெல்லாம் இருக்கு. அது தீர்ற மாதிரி இல்ல. அப்படி கல்யாணம் கட்டினா 15 வருடம், அந்த 15 வருஷ காலத்துல அப்படித்தான் இருக்கீங்கன்னு. அதால எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சுதான் போகுது. அவங்க நம்பிக்கை குறையுது. ஆனா வந்து நம்பிக்கை வந்து விடக்கூடாது. இப்ப சொல்லலாம், இந்த வீடியோ மூலமாவது உங்களோட வாழ்க்கை கொஞ்சம் மாறலாம்ன்ற மாதிரியும் இருக்குன்னு தானே. சரி, ஓகே. இப்ப நம்ம வீடியோ முடிப்போம். மீனாக்கா, நீங்க வந்து உங்களோட கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டீங்க. இப்ப அந்த அக்கா நார்மலா சொல்லிட்டாங்க அவங்களோட கஷ்டத்தை, என்ன காரணம் இந்த நிலையில இருக்கிறதுக்கு முக்கியமா என்ன காரணம்னு தெரிய தானே வேணும். அந்த காரணத்தையும் சொல்லித்தாவோ. இப்ப உங்களோட கையெல்லாம் இருக்கு. இந்த அக்காக்கு முக்கியமா தேவைப்படுது இந்த வீட்டு பிரச்சனை, அடுத்தது சாப்பாடு, அடுத்தது என்ன பிள்ளையான படிப்பு செலவு. அவ சொன்னாவோ 15,000 சம்பளம் உண்டு. அதுக்குள்ள இந்த 3 பிள்ளைகளையும் கொண்டு வளர்க்கறது கஷ்டம் தானே, நம்மளா தெரியும். அதனால இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க கட்டாயம் அக்காக்கு உதவி செய்யுங்க. கட்டாயம் உதவி தேவை அக்காக்கு. பிள்ளைகள் ஒன்றும் செய்யல, பிள்ளைகளுக்கான உதவி வந்து கட்டாயம் கிடைக்கணும். அவங்க வந்து இந்த குடும்பத்துல பிறந்ததுக்காக அந்த பிள்ளைகள் வந்து கஷ்டப்படுறதுன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நியாயம் இல்லைன்னு எனக்கு தோன்றது. அதனாலதான் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறேன். கட்டாயம் உதவி செய்வீங்கன்னு நம்புறேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.